ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்து ஸ்ப்ரிங் பாஸ்தா வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்ப்ரிங் பாஸ்தா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு நான் வந்து ஒரு குண்டாவில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி அதில் கொஞ்சமாக உப்பு, ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ப்ரிங் பாஸ்தாவுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா முட்டை, ஒரு கேரட்டு, கேப்சிகம், கோஸு, நம்ம பீன்ஸு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. அந்த பாஸ்தா வந்து அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பாஸ்தா வந்து நல்லா நம்ம வாயில் வச்சு மெல்றதுக்கு பசங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை நம்ம தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா நான் கட் பண்ணும்போது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா கட் ஆகுது பாருங்கள். வச்ச உடனே கட் ஆகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பசங்களால் மென்று சாப்பிட முடியும். அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்லா வடித்து விட்டுடுவேன். சாதம் எப்படி நம்ம வடிக்கிறோமோ அதே மாதிரி வடித்து விட்டுடுவேன். நம்ம பாஸ்தாவுக்கு நம்ம எல்லாமே ரெடி. அந்த பாஸ்தா வந்து வடிகட்டினதுக்கப்புறம் நான் நார்மல் நம்ம பச்சை தண்ணி இருக்குல்ல, அந்த பச்சை தண்ணியில் வந்து நல்லா அதை நல்லா அலசி எடுத்துட்டேன்னா அது வந்து நம்மளுக்கு பொல பொலன்னா வந்துடும். நமக்கு வந்து ஒன்றுமா ஒட்டாமல் நம்மளுக்கு வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியில் வந்து எல்லாத்தையுமே கழுவிடுவேன். வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சுட்டு பாருங்கள், தனியாக எடுத்து வச்சுக்கினேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். கையில் வந்து எதுவுமே தனித்தனியாகவே இருக்கும், ஒட்டாது. எப்பவுமே நூடுல்ஸுமே அந்த மாதிரி ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். நான் எல்லா வெஜிடபிள்ஸுமே நான் கட் பண்ணி வச்சுக்கினேன். கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் வந்து நான் ஆயில் ஊற்றிக்கினேன். ஃபஸ்ட்டு வந்து நான் எக்கை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துப்பேன். நான் வெஜிடபிள்ஸோடு போட மாட்டேன். எக்கை வந்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை தான் லாஸ்ட்டில் தான் மிக்ஸ் பண்ணுவேன். எல்லாமே நம்ம பாஸ்தா எல்லாம் போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணுவேன். அந்த முட்டையில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பெப்பரும் உப்பும் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா எக்கு வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் மந்த்லி ஒன்ஸ் தான் நான் பசங்களுக்கு வந்து பாஸ்தாவோ நூடுல்ஸோ நான் பண்ணி கொடுப்பேன். அடிக்கடி எங்களை மளிகை ஜாமான் வாங்கும்போது ஒரு தடவை நம்ம வாங்கிப்போம். அதனால் நானும் அதே மாதிரி வாங்கி வச்சுக்கிறேன். நீங்கள் எப்படிப்பா வாங்குவீங்க? பசங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுப்பீங்களா இல்லை மந்த்லி ஒன்ஸா? சொல்லுங்கள், எனக்கு என்னென்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. அதே பேனில் வந்து நான் லைட்டாக ஆயில் ஊற்றிக்கினேன். எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம ஃப்ரை பண்ணணும். எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமாக ஆனியன் ஆட் பண்ணிக்கினேன். நிறைய ரெசிபீஸ்லாம் நான் போட்டிருக்கேன். எல்லாத்தையுமே பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸுமே நான் அதில் ஆட் பண்ணிக்கினேன். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா ஓரளவுக்கு வந்து நல்லா குக் ஆகட்டும். அப்புறம் பச்சை வாசனை அடிக்கும்ல, நல்லா குக் ஆகட்டும். ஒரு 1/4 மணி நேரம் வந்து நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணதுக்கப்புறம் பாஸ்தா வந்து நம்ம பாஸ்தாவோட மசாலா என்ன இருக்கும், நான் நூடுல்ஸ் மசாலா தான் போடுவேன். பாஸ்தா மசாலா எதுவும் போட மாட்டேன். நூடுல்ஸ் மசாலாவோட பேக்கெட் மட்டும் நான் வாங்கி வச்சுருக்கேன். அதில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பேக்கெட் வச்சுப்பேன். 2 பேக்கெட் வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும், அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதில் வந்து பாஸ்தாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும். மசாலாவில் உப்பு கம்மியாக இருக்கும். நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கினேன். இந்த பாஸ்தா வந்து அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டே தான். கொஞ்சம் வந்து நம்ம பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணதால் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் பாஸ்தா. கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் நல்லா ஒரு 1/4 மணி நேரம் வந்து நல்லாவே குக் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், ஆனால் நம்ம சாப்பிட்றதுக்கு பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா குக் பண்ணி முடிச்சாச்சு. பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த பாஸ்தா மேலே பார்த்திங்கன்னா நான் எக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த எக்கை வந்து அதில் நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. ஸ்ப்ரிங் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு.
பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள்.